பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கி அநேக கிருபைகளை இழந்து நிற்கிறோம், தாளந்துகளை இழந்து நிற்கிறோம், அபிஷேகத்தை இழந்து நிற்கிறோம், என்னுடைய பலவீனத்தை இழந்து நிற்கிறேன், வருமானத்தை இழந்து நிற்கிறேன், பல வழிகளில் நஷ்டத்தோடு தான் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்று எத்தனை பேர் வாஞ்சையோடு, ஆவலோடு, ஏக்கத்தோடு, வருத்தத்தோடு கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை திரும்ப தருவதற்காக உங்கள் மேல் என் கரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். எவைகளை இழந்து போனீர்கள்? என்னுடைய கிருபைகள் இழந்து போனது, என்னுடைய தாளந்துகள் இழந்து போனது. ஆரம்பத்தில் நான் அதிகமாய் ஜெபித்து கொண்டிருந்தேன், வேதம் வாசித்து கொண்டிருந்தேன். நாட்கள் செல்ல செல்ல அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் அவற்றை நான் இழந்து விட்டேன். என்னுடைய வருமானத்தில் ஒரு பலவீனம் வந்துவிட்ட காரணத்தினால் அது பொத்தலான அனுபவம் போல காணப்படுகிறது. எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், ஆனாலும் ஒன்றும் சேமிக்க முடியாதபடிக்கு அது இழந்து போனதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி பல நபர்கள் பல காரியங்களில் இழந்து போய் நிற்கிறார்கள். இன்றைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு காரியத்தில் இழந்து போய் தவித்து போய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் இழந்தவைகளை எப்படி மீட்டுக்கொள்வேன்? என்னுடைய பலவீனம் போய்கொண்டிருக்கிறதே, என்னுடைய சுகவீனம் போய்கொண்டிருக்கிறதே, நான் இப்படித்தான் படுக்கையிலே தான் இருக்கணுமா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இழந்து போனவைகளை திருப்ப முடியாமல் இருக்கிறதே. அனைத்தும் சம்பாதித்தேன், ஆனாலும் என்னுடைய காரியத்தில் அநேக வேளைகளில் நான் இழந்து போய் நிற்கிறேனே என்று தெய்வ சமூகத்தை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், இழந்து போனவைகளை தேடி தருவதற்காகவும் உங்களுடைய ரட்சிப்பை மீட்டு தருவதற்காகவும் மனுஷகுமாரனாகிய நான் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் குடும்பங்களில் இழந்து போய் கிடக்கிறவைகளை எல்லாம் எடுத்து மாற்றி உங்களுக்கு சுகவீனத்தை கொடுத்து, உங்களுக்கு பலனை கொடுத்து, உங்களுக்கு நல்ல ஒரு சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை வழிநடத்தி செல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்குத்தத்தம் தருகிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்குள் வராதபடிக்கு இழந்து போய் நிற்கிறார்கள். இன்றைக்கு அநேக ஜனங்கள் ரட்சிப்புக்குள் வராதபடிக்கு மாயான உலகத்தையும் மாயான மனிதர்களையும் நம்பி அவர்கள் பின்னாடியே போய்கொண்டிருக்கிறார்கள். பாவ வாழ்க்கையில் விழுந்து போய் கிடக்கிறார்கள். என்னை தூக்கி விடுவார் யாருமில்லை, மதுபான பழக்கத்திலிருந்து என்னை மீட்டெடுப்பார் யாருமில்லை, விபச்சார பழக்கத்திலிருந்து என்னை காப்பாற்றுவார் யாருமில்லை, என்னுடைய வியாதி என்னுடைய சரீரத்தில் அதிகமாய் தாக்கி கொண்டிருக்கிறதே, என்னுடைய ஊழியத்தை தூக்கி நிறுத்துவதற்கு யாருமே இல்லை, என்னோடு கரம் கோர்த்து ஜெபிப்பதற்கு யாருமே இல்லை, என்னுடைய கணவன் மறு திசை நோக்கி போய்கொண்டிருக்கிறார், என்னுடைய பிள்ளை வேறு திசை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய குடும்பமோ நடுவழியில் நின்று கொண்டிருக்கிறது, நான் எல்லாவற்றையும் இழந்தது போல இருக்கிறேன், எனக்குள்ளாடி எந்த ஒரு அபிஷேகத்தையும் காண முடியவில்லை, எந்த ஒரு தேவனுடைய கிருபைகளையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆரம்பத்தில் இருந்தது போல இப்பொழுது என்னால் இருக்க முடியவில்லையே, ஜெபிக்க முடியவில்லையே, வேதம் வாசிக்க முடியவில்லையே, வேதத்தை திறந்தாலே ஒரு தூக்க மயக்கத்தின் ஆவிகள் வந்து என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே, நான் எல்லாவற்றையும் இழந்து நான் தனியாய் நடுக்காட்டில் விட்டது போல நான் நிற்கிறேனே என்று அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த புலம்பலை எல்லாம் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறார். கண்ணீரை எல்லாம் துருத்தியில்
வைத்திருக்கிற தேவன் உங்கள் கண்ணீருக்கு பதில் தரப்போகிறார். எந்தெந்த காரியங்களில் இழந்து போய் நிற்கிறீர்களோ அந்தந்த காரியங்களை மீட்டெடுக்கக்கூடிய கிருபைகளை தேவன் தரப்போகிறார். இந்த காலை பொழுதிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எவற்றையெல்லாம் இழந்தீர்களோ அவற்றையெல்லாம் மீட்டுக்கொள்ளப் போகிறீர்கள். எவற்றையெல்லாம் இனி என்னால் மீட்டுக்கொள்ள முடியாது என்று இழந்து போய் நிற்கிறீர்களோ அவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நல்ல வார்த்தை தந்தீங்கப்பா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று நல்ல வார்த்தை எங்களுக்கு சொல்லி தந்தீங்க ஆண்டவரே. அந்த நல்ல வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் அநேக கிருபைகளை இழந்து போய் நிற்கிறேன். அபிஷேகத்தை இழந்து போய் நிற்கிறேன். தாளந்துகளை இழந்து போய் நிற்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய கரம் என்மேல் இல்லாதபடியினால நான் சத்துருவின் போராட்டத்துக்குள் விழுந்து என்னை மீட்டெடுக்க முடியாதபடிக்கு நான் இழந்து போய் நிற்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசை உம்முடைய கரம் என்மேல் படட்டும். உம்முடைய கரம் என்மேல் படும்போது அது என்னை தூக்கி விடுமே ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே உம்முடைய கரம் பதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்களை தூக்கி விடட்டும் ஆண்டவரே. எந்த இடத்துல விழுந்தார்களோ அந்த இடத்தில் தேவன் தூக்கி நிமிர்த்தக்கூடிய கிருபைகளை தேவன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இழந்து போனவைகளையெல்லாம் திரும்ப தேவன் கொடுக்கிறவர், ரட்சிப்புக்குள்ளாடி எங்களை வழிநடத்தி செல்லுகிறவர். எங்கள் மத்தியில் உலாவுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். புதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.